அன்புறவர்களே, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உடையது. இந்த வல்லமை உள்ள கர்த்தருடைய வேதம் உங்க வாழ்க்கையில இருக்குமேயானால், உங்க வாய் அந்த வார்த்தைகளை சொல்லுமேயானால், உங்களுக்கு எதிராகவும் யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அன்பு உறவுகளே, கன்மலையாகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சங்கீதம் 105:28 அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பாரில்லை. அன்பு உறவுகளே, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உடையது. கர்த்தருடைய வேதம் வல்லமை உடையது. ஒரு எழுத்து கூட மாறாது. வேதத்துக்கு யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. எதிர்த்து நின்றவர்களுடைய நிலைமைகளை சரித்திரம் சொல்லுகிறது. நான் இன்றைக்கு இப்படியா உங்களை பார்த்து சொல்கிறேன், அந்த வல்லமையுள்ள கர்த்தருடைய வேதம், அந்த வல்லமையுள்ள கர்த்தர் பேசிய வார்த்தைகள், வேதாகம எழுத்துக்கள் உங்க வாழ்க்கையில் இருக்குமேயானால், இப்படி சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிராகவும் யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கண்டு பிசாசு நடுங்குகிறதோ, அந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் போது இந்த பிசாசின் வல்லமைகளும் உங்களை கண்டு நடுங்குகிறது மட்டுமல்ல, யாரும் எதுவும் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஆகவே வல்லமையுள்ள வேதம், தேவ வார்த்தைகளை கொண்டு வாழ்வோம். அவரே உள்ளே நமக்குள்ளே வாழ்வா. ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வேதத்தை உயர்த்துங்க. காட் பிளஸ்.